வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி. இன்னைக்கு நாம பழனியில் இருக்க கீதா கண் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறேங்க என் ஒய்ஃபுக்கு செக்அப் பண்ணுறதுக்காக. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நேதாஜி நகரில் இலவச கண் பரிசோதனை முகாம் ஒன்று நடத்தினாங்க. அதில் நான் போய் செக் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு லேசாக கண் எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த இலவச பரிசோதனை முகாம் நடத்தினதே இவங்க கீதா கண் மருத்துவமனை தான். ஸோ நமக்கு அவங்களோட அந்த சர்வீஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அவங்க சஜஷன்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் என் ஒய்ஃபுக்கும் இந்த மாதிரி கண்ணில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருந்தாங்க. வா நம்ம கீதா ஐ ஹாஸ்பிட்டலில் போயிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி இன்னைக்கு வந்துட்டோம். இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனி திண்டுக்கல் மெயின் ரோட்டில் ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் பக்கத்துலேயே தர்மர் மகால் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. அந்த ரோட்லேயே பெரிய ஹாஸ்பிட்டலாக நம்ம கீதா ஐ ஹாஸ்பிட்டல் தான். வர்றதுக்கு ஒரு 1 டே பிஃபோரே நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா வந்தோடனே டக்குன்னு நம்ம பார்த்துடலாம். எவ்ரி சாட்டர்டே சீஃப் டாக்டர் இங்கே வருவாருங்க. ஸோ நம்ம சாட்டர்டேவே வந்துட்டோம். வந்தோடனே டாக்டர் இருக்காரா என்ன கேட்டோம். உட்காருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது தூர பார்வை இருக்கா கிட்ட பார்வை இருக்கா அப்படிங்கிறத இனிஷியலாக செக் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ப்ரிலிமினரி டெஸ்ட் நடக்குது. ஃபைனலாக தான் சீஃப் டாக்டர்கிட்ட நம்ம கன்சல்டேஷன் போவோம். இங்கே சீஃப் டாக்டர் ராஜ் கணேஷ் சார். அவரோட மெயின் ஹாஸ்பிட்டல் உடுமல்பேட்டில் இருக்குங்க. அதுதான் இவங்களோட மெயின் பிரான்ச்சு. உடுமல்பேட், பழனி, ஒட்டஞ்சத்திரம், நிலக்கோட்டை. ஸோ இங்கெல்லாம் இவங்களுடைய கிளைகள் இருக்குது. ஸோ உடுமல்பேட்டையில் இருந்தீங்க அப்படின்னாலும் நம்ம பழைய கல்பனா தேட்டரு, கல்பனா கிரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இவங்களோட கிளினிக் இருக்குது. ஸோ உடுமல்பேட்டில் இருந்தாலும் நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். நீங்கள் பழனியில் இருந்தீங்கன்னா இங்கே நம்ம திண்டுக்கல் ரோட்டில் இருக்க கிளினிக்கு வந்துடலாம். நார்மல் வீக் டேஸில் டாக்டர்ஸுடைய டைமிங்ஸ் அவைலபிள் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30 to 12:30, ஆஃப்டர்நூன் 3 to 6:30. ஸோ நீங்கள் மற்ற நாட்களில் வந்தீங்கன்னா பார்க்கலாம். சீஃப் டாக்டர் சாட்டர்டே மட்டும் வருவாங்க. ஸோ அது போக உங்களுக்கு இங்கே செக்கப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கண்ணாடி மட்டும் போடுற மாதிரி இருந்தாலும் நல்ல பிராண்டடான கிளாஸஸ் எல்லாம் உள்ளேயே இவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இருக்குது. அது போக சர்ஜரிஸும் இங்கே பண்ணுறாங்க. கேட்ராக்ட், ரெட்டினா இந்த மாதிரியான சர்ஜரிஸ் எல்லாம் ரொம்ப ஹைலி எக்யூப்டு மெஷின்ஸ் வச்சு நம்ம கீதா ஐ ஹாஸ்பிட்டலில் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். டெலிமெடிசின் ஃபெசிலிட்டியும் இங்கே பழனியில் இருக்க கீதா ஐ ஹாஸ்பிட்டலில் இருக்குங்க. ஸோ அதுவுமே ஹாஸ்பிட்டல் வர முடியாத பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஒரு 10 minutes வெயிட் பண்ணதுமே உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே அந்த கிட்ட பார்வை தூர பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுறாங்க. கொஞ்சம் லெட்டர்ஸ் சின்ன லெட்டர் கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. நைட்டு 2 வீலர்லாம் போனா ஆப்போசிட் லைட் கண்ணு கூசுது. கொஞ்சம் வண்டி ஓட்ட டஃபா இருக்கு. அதுதான் பார்க்கலாம். நல்லா இருக்கு. டிஸ்டன்ஸ் விஷன் நல்லா கிளியரா இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு லைட்டிங் கொஞ்சம் கண்ணு கூசுது. கொஞ்சம் லெட்டர்ஸ் முந்திலாம் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்ப ஏதாவது ப்ராடக்ட் வாங்கும் போது அதுல சின்ன லெட்டர் எழுதியிருக்காங்க பாத்தீங்களா, அது கொஞ்சம் உத்து பார்த்தாதான் தெரியுது. அதுவுமே சில லெட்டர்ஸ் தெரிய மாட்டேங்குது. இப்ப ரீசெண்டா ஒரு 3 months பிஃபோர் மெட்ராஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறமே கொஞ்சம் ரொம்ப அந்த குட்டி குட்டி லெட்டர்ஸ் தெரிய மாட்டேங்குது. அதுதான். என்ன டிராப்ஸ் யூஸ் பண்ணீங்க? அப்ப தெரியல, ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க வீட்டுல ஆக்சுவலா மாமியாருக்கும் அந்த மாதிரி இருந்தது. சோ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல காமிச்சு முடியாது டிராப்ஸ் வாங்கினாங்க. அதே டிராப்ஸ் எல்லாரும் ஊத்திக்கிட்டோம். பையன் எல்லாருக்குமே வந்தது. அது நார்மல் ஆயிடுச்சு. அதனால ஒண்ணும் இல்ல. பட் அதுக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் லெட்டர்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. இப்ப கொஞ்சம் ரொம்பவுமே இருக்கு. மெயினா லைட்டிங்லயும் எனக்கு இந்த 2 வீலர் ஓட்டும் போது கொஞ்சம் லைட்டிங் கண்ணு தெரியறதுக்கு சிரமமா இருக்கு. கண்ணு கூசுற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நான் ஸ்லோ பண்ணிட்டு தான் அப்புறம் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கு. லெட்டர்ஸ் தெரியுதா? தெரியுது. சொல்லுங்க. ZHDR. சார்ட்ட பாருங்க. எங்க சார்ட்? டிவி. கிளியரா இருக்கா? இது கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கு. இன்னொன்னு வைக்கிறேன். இது நல்லா இருக்கா இல்ல இது நல்லா இருக்கா? இதுக்கு முன்னாடி வச்சது நல்லா இருக்கு. பவர் உங்களுக்கு மைல்டா தான் இருக்கு. சரி. நீங்க கிளாஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா இதே பவரை நீங்க மெயின்டைன் பண்ணலாம். இல்லனா அது இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு
மைல்டா தான் இருக்கு, இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம போட்டுக்கலாமா வேணாமான்னு டாக்டர்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். ஓகே. இனிஷியல் ஸ்க்ரீனிங் முடித்த உடனே அடுத்து வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ இங்கே வந்து சீஃப் டாக்டர் பார்க்குறக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபுல்லாக நம்மளோட ஐயை வந்து செக் பண்ணிடுறாங்க. என்ன இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறதையுமே இங்கே வந்து ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சுட்டு தான் நம்ம அடுத்து சீஃப் டாக்டருடைய கன்சல்டண்ட்டுக்கு நம்ம போவாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கேட்ராக்ட் சர்ஜரி ஹைலி எக்யூப்டு மிஷின்ஸ் வச்சு பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு கண்ணில் அந்த ஆப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த பெயினுமே இருக்காது, எந்த ஸ்டிச்சஸுமே போட வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்கனாலே உங்களுக்கு 2 நாள் 3 நாள் அட்மிஷன் ஆகணும் அப்படின்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் நேராக வந்து உங்களுக்கு சர்ஜரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நார்மல் ஒர்க்கை நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் சர்ஜரி முடித்த 1 மணி நேரத்துலேயே உங்கள் கண் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நார்மலாக இருக்கிற கண்ணுக்கு ஈக்குவலாக வந்துடும். சர்ஜரி முடித்த 24 மணி நேரத்தில் நீங்கள் வந்து நார்மல் ரொட்டீன் ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கூலிங் கிளாஸ் போடணும், இந்த மாதிரி கண் ஆப்ரேஷன்லாம் பண்ண அப்படின்னா அந்த கிளாஸ் போடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வாட்டுக்கு கேஷுவலாக இருக்கலாம். என்ன வந்து இந்த கறி அடுப்புக்கிட்ட அந்த புகையெல்லாம் வந்து கண்ணில் படாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதாங்க. கீதா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இந்த ஹைலி எக்யூப்டு மெஷின்ஸ் மூலிமா கேட்ராக்ட் சர்ஜரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வரக்கூடிய இந்த சைடு எஃபெக்ட்ஸு மறுபடியும் நீங்கள் ஏதாவது சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. 100% எக்ஸாக்டாக அந்த கேட்ராக்டை வந்து துல்லியமாக சர்ஜரி மூலிமா வெளியே எடுத்துருவாங்க. எந்த விதமான டிஷ்யூ டேமேஜும் இல்லாமல் பெர்ஃபெக்ட் சர்ஜரி இவங்களோட மெஷின்ஸ் மூலிமா நீங்கள் வந்து நல்லபடியாக பண்ணிட்டு போய்க்கலாங்க. எல்லாத்தையும் விட இவங்க கீதா ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம பழனிக்குள்ளே மாதம் வந்து சிறப்பு இலவச கண் பரிசோதனை முகாம் வந்து அங்கங்கே நடத்துகிறாங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஏரியாவிலையுமே நடத்துகிறாங்க. ஒவ்வொரு மாதமும் நடக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து 10 days 15 days ஒன்ஸ் கூட அதை கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு அங்கே போய் பரிசோதனை பண்ணி இங்கே நீங்கள் செக்அப் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. சொல்லுமா, என்னாச்சு சார்? டிஸ்டன்ஸ் விஷனும் நியர் விஷனும் தெரியலன்னு சொன்னாங்க சார். அது செக் பண்ணேன் சார், மைல்டு பவர் இருக்கு சார், நியர் விஷனுக்கு கொடுத்துட்டேன் சார், கிளியரா இருக்குன்ட்டாங்க சார். கிளாஸ் போட சொல்லிருக்கேன். என்ன ஏஜ் ஆச்சுங்க? 40. என்ன வேலை செய்றீங்க? டீச்சரா இருக்கேன். டீச்சர் இருக்கீங்க. அப்ப ரைட்டிங் ஒர்க், ரீடிங் ஒர்க்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி மைனூட்டா சின்ன எழுத்துக்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஸ்கூல்ல இந்த ப்ராப்ளம் இல்ல, வேற ஏதாவது இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கும்போது அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் பார்க்கும்போது இப்ப கொஞ்சம் ரீசெண்டா தெரிய மாட்டேங்குது. சோ இது வந்து ஆன்செட் வந்து 40 இயர்ஸ்ல வர்றதுதாங்க. நார்மலா வரக்கூடியதான், சாலேசரம்னா வரக்கூடியதான். அது நம்ம பாத்துக்கலாம். தேவைன்னா கண்ணாடி வேணா போட்டுக்கலாம். அந்த மாதிரி டைம்ல ஒரு செக் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது உடம்புல பிபி அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நேரா பாருங்க. மேல பாருங்க. கீழே பாருங்க. நேரா பாருங்க. நிறைய டிவி செல்லாம் பாப்பீங்களா? செல்லு பார்க்கிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய டிவி செல்லு பார்க்கும்போது கண் வந்து ரொம்ப வறட்சி ஆயிரும். அதனால அந்த கிளாஸ் போட்டோம்னா ஒரு சேஃப்டியா இருக்கும். அதே சமயத்துல பார்வையும் நல்லா கிளியரா தெரியும். வேற எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நம்ம ரீடிங் டைம் மட்டும் கிளாஸ் போட்டுக்கலாம். லாங் டிஸ்டன்ஸுக்கு தேவைப்படலை, உங்களுக்கு நார்மலா தான் இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீடிங் டைம் மட்டும் கிளாஸ் போட்டோம்னா படிக்கும்போது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன லெட்டர் படிக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து முந்தி காலத்துல போடும்போது மேல ஒன்று கீழே லென்ஸ் ரவுண்டு மாதிரி தெரியும்ல, அந்த மாதிரி கிளாஸ் வரும். இப்போ வந்து லேட்டஸ்டா யாருமே ரவுண்டு இருக்கிறது பிரியப்படுறது இல்லை. அதனால ரவுண்ட் இல்லாம ப்ரோக்ரெசிவ் லென்ஸ்ன்னு வருது. அந்த மாதிரி லென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயே வந்து நிறைய செல்லு பாக்குறதுனால வர்றது வந்து அல்ட்ராசவுண்ட் லைட் எல்லாம் ஃபில்டர் பண்ற மாதிரி ப்ளூ ஃபில்டர் லென்ஸ் வருது. அந்த லென்ஸ் போட்டோம்னா நம்ம கண் பார்வைக்கு நல்லது. அந்த ரேடியேஷன் நம்ம கண்ணை பாதிக்கும். இப்போ 2 வீலர்ல போகும்போது கூட அந்த லைட்டிங் எனக்கு பார்க்கும்போது அந்த ரேடியேஷன் கிளாஸ் ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங் லென்ஸ் போட்டோம்னாலே போதும். அது லைட் வர்றது ரிஃப்ளெக்ஷன் தடுக்கும். அதே சமயத்தில் பார்வையும் நல்லா இருக்கும். அந்த லென்ஸோட ரிஃப்ளெக்ஷன் இல்லாதனால அந்த கிளாரிட்டியும் பெட்டரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ் நீங்க போட்டீங்கன்னா உங்க பர்பஸ் சால்வ் ஆகும். ட்ரையா இருக்கிறது நீங்க நிறைய செல்லு பார்க்கறதுனாலையும் பொல்யூஷன்னாலையும் வர்றதுதான். அந்த ட்ரை ஐஸுக்கு வந்து நம்ம கிளாஸ் போட்டால் ஓரளவுக்கு சேஃப்டி ஆகும். கூட வேணா நம்ம லூப்ரிகன்ட் ஐ டிராப்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். அந்த டிராப்ஸ் வந்து ஒரு 3 or 4 times தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா கிளியரா இருக்கும். மற்றபடி கண்ணு கிளியரா தான் இருக்கு, வேற எதுவும் பிரச்சனை இல்லை. கண்ணுக்குள்ள நரம்பு வேணாலும் பார்த்துடலாம். அங்கேயே பாருங்க. தூக்கம் பாருங்க.
கண்ணுக்குள்ளேயே நரம்புலாம் நல்லா தான் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரீடிங் டைம் மட்டும் அந்த கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெகுலராக யூஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னா ரெகுலராக கூட போட்டுக்கலாம். டிரைவிங் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம், மூவிஸ் பார்க்கும்போது யூஸ் பண்ணலாம். அந்த ரேடியேஷன் ப்ரிவென்ட் பண்ணும். அவங்க மட்டும் போதும், வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ப்ரோக்ரெசிவாக இருக்கும். 40 இயர்ஸில் ஆரம்பிக்கிறது 45, 50, 55 அப்படின்லாம் போயிட்டே இருக்கும். நம்ம பெரிய இடத்துல செக் பண்ணிக்குவோம். எப்போயாவது பவர் மாறி இருந்துச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம். 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் தாங்கும். அதுக்கப்புறம் நம்ம வேறு கண்ணாடி மாற்ற வேண்டியிருக்கும். எப்போயாவது ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு, இல்லை கேட்ராக்ட் மாதிரி தான் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணிக்குவோம். இப்போதைக்கு சுகர் பிபி எல்லாம் இல்லைங்கனால ஒரு பிரச்சனையுமே இல்லை, கண்ணு நல்லா தான் இருக்கு இது. ஸோ அப்போ அந்த படிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி கிளாஸ் போட்டுக்கிறீங்க இல்லையா? சரி, நான் சொன்ன மாதிரி அந்த மேலேருந்து கீழே வந்த ரவுண்டு தெரியாமல் யூஸ்வலாக வர மாதிரி ப்ரோக்ரெசிவ் லென்ஸ் கொடுக்க சொல்கிறேன். அது வந்து ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங் சேர்த்து கொடுக்க சொல்கிறேன். அது போட்டிங்கன்னா அந்த ரேடியேஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணும், கண்ணுக்கு கிளார் அடிக்காமல் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா அந்த கண்ணாடி செலக்ட் பண்ணி அதை கொடுக்க சொல்கிறேன். அது மாதிரி சரி, தேங்க்யூ. ஃபைபர் பார்க்குறீங்களா மெட்டல் பார்க்குறீங்களா? எது நல்லா இருக்கும்? ஃபைபர் நல்லா இருக்கும். சரி, அதே காமிங்க. உங்கள் ஃபேஸ்க்கு போட்டு பாருங்கள், செட் ஆகுதான்ட்டு பாருங்கள். ஃப்ரேமுக்கும் லென்ஸுக்கும் எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். ஃபேஸ்க்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுவா? சும்மா 4-5 இது எடுத்து போட்டு பாருங்க, உங்களுக்கு எது சூட் ஆகுதோ இந்த உங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கு இது. இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணி என்ன பவர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஸ்பெக்ஸும் வாங்கிக்கலாங்க. அதுலேயும் நிறைய வெரைட்டிஸு மாடல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. மேல், ஃபீமேல், கிட்ஸு, எப்படி வேணும் உங்களுக்கு? ப்ரொஃபஷ்னலாக வேணுமா, ஃபங்கியாக வேணுமா, கேஷுவல் யூஸுக்கு போடுறீங்களா, ஃப்ரேம்லெஸ்ஸு, ஃபுல் ஃப்ரேமு, பாடி ஃப்ரேம், அது போக ஃப்ரேம்லேயே நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பவருக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேமை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா 1 or 2 டேஸ்லேயே உங்களுக்கு அந்த கிளாஸை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நம்மளுக்கு இருந்த பவர் வந்து யூஸ்ஃபுல்லான பவர் அப்படிங்கிறனால ரெடிமேடாகவே அந்த பவர் கிளாஸ் உங்ககிட்ட இருந்தது. ஸோ நாம் வந்து ஸ்பெக்ஸரை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் நம்மளுக்கு வேணுங்கிறத. அதனால் உடனடியாக ஒரு 15-20 மினிட்ஸ்லேயே நமக்கு பவர் கிளாஸையும் கையோடு கொடுத்தே அனுப்பிட்டாங்க. இவங்ககிட்ட சர்வீஸுமே ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. அதாவது அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, ஸோ பொறுமையாக பார்த்து ஒவ்வொரு விஷயமும் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி, சில இடங்கள்லாம் வந்து ரொம்ப அர்ஜ் பண்ணுவாங்க கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் பொறுமையாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான கிளாஸ் எடுக்கிறதுலேருந்து நம்ம கண்ணில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு செக் பண்ணி அதை ரெக்டிஃபிகேஷன், அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குற வரைக்குமே இவங்ககிட்ட அந்த ஒரு நல்ல டைம் எடுத்துகிட்டு பொறுமையாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கான ரெகுலர் ஃபாலோஅப்ஸும் அவங்ககிட்ட இருக்குது. நம்ம நம்பரை வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம்னா ரெகுலர் ஃபாலோஅப்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. அவங்களோட ரெகுலர் அப்டேட்ஸும் கொடுக்குறாங்க. எங்கே கேம்ப்ஸ் நடக்குது, இப்போ உங்களுக்கு சர்ஜரி முடிச்சுட்டு வந்துட்டீங்க, நீங்கள் என்ன பீரியடில் இருக்கீங்க, அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், எப்போ செக்கப்புக்கு பண்ண வரணும் நீங்கள், அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது. இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதுலேயுமே உங்களுக்கான அப்டேட்ஸ், ஹாஸ்பிட்டல் பற்றின அப்டேட்ஸ், புதுசாக என்ன மிஷின்ஸ் வந்திருக்கு, சர்ஜரி மெத்தட்ஸில் என்ன வந்து இவங்க நியூ டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க, எதை வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துடுதுங்க. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கையும் நான் வந்து இந்த வீடியோவோட கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் ஒய்ஃபுக்கு பிடிச்ச அந்த கிளாஸ் ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு பிங்க் கலரில் அவங்க ரொம்ப அதை லைக் பண்ணாங்க. அதில் வந்து பவர் கிளாஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துட்றோம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் உள்ளே இருந்தவங்ககிட்ட பேசுகிறக்கில்ல, எங்ககிட்ட இங்கேயே வந்து சர்ஜிக்கல் ஏரியாலாம் இருக்குதுங்க, நாங்கள் வந்து லேட்டஸ்ட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், நல்ல முறையில் சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஏதாவது நாங்கள் அது பார்க்கலாங்களா, எங்களுக்கு பெர்மிஷன் இருக்கா சர்ஜரி ரூமெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். வாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்த நர்ஸ் வந்து எங்களை கூப்பிட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டில் தான் இவங்களுடைய சர்ஜிக்கல் அந்த ஐட்டங்களெல்லாம் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணுறாங்களா, அதுக்குன்னே தனி பெரிய மிஷின் ஒன்று வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே உள்ளே போய் பார்க்குறக்கே பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களோட சர்ஜிக்கல் ரூம். ஸோ இங்கே தான் வந்து இவங்க லேட்டஸ்ட்டு மெஷின்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரெட்டினா, அது சம்மந்தப்பட்ட சிகிச்சையிலையுமே இவங்க வந்து மெடிக்கல் ரெட்டினா, சர்ஜிக்கல் ரெட்டினா அந்த மாதிரி வகைகள்லாம் வந்து பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்பெஷலிஸ்ட் தான் வந்து இந்த ரெட்டினா சர்ஜரி அந்த மெடிக்கேஷன்ஸில் இருக்காங்க. அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்டான கோசல் ராம் அவங்க வந்து
மந்த்லி ஒன்ஸ் இந்த பழனி கீதா மருத்துவமனைக்கு வர்றாங்க. ஸோ ரெட்டினா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் பழனி கீதா மருத்துவமனையோ உடல்பேட்டில் இருந்தீங்கன்னா அந்த பிரான்ச்லேயோ வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்பெஷலிஸ்ட்டுகள் மூலியமாக உங்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடல் பாகங்களில் அதிகமாக நாம் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் கை கால் நினைப்போம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு தேதியில் கண்ணை தான் வந்து அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம். ஏன்னா கம்ப்யூட்ரு, மொபைலு, டிவின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு கொடுக்குற வேலை தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்ணுடைய தேய்மானமும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் ஒரு ஐ ட்ராப்பை வாங்கி கண்ணில் ஊற்றிட்டு கேஷுவலாக விட்டுறோம். இனிமேல் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கீதா கண் மருத்துவமனை நடத்தக்கூடிய சிறப்பு இலவச முகாம்களுக்கு வாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்கள் கண்ணுகளை ரெகுலராக பரிசோதனை பண்ணிக்கிட்டு இவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஏதாவது அதில் இருக்கும் இஷ்யூஸை வந்து ட்ரீட்மெண்ட் மூலிமா குணப்படுத்திக்கிங்க. ஒரு அருமையான ஹாஸ்பிட்டல் நம்ம ஊரில் இருக்குது, ஹைலி எக்யூப்டுங்க. வாங்க, நீங்கள் பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய கண் சிகிச்சையை வந்து சிறப்பான முறையில் பண்ணிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் கேட்டுக்கிறேன். ஸோ இது போனாலும் ஹெட்டேக்லாம் ஒன்றும் வராது? எந்த இதுவும் வராது. சரி சரி. கீழே வச்சு கிராச்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இதை போடாதீங்க. திரும்ப வந்து ஹெட்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க. கிராச்சஸ் ஆயிடுச்சுனாலே நீங்கள் வேறு தான் வாங்குற மாதிரி இருக்கும். சரி, அதனால் பத்திரமா யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஹேண்டில் பண்ணுற விதம் தான். ஓகே ஓகேவா? தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஃபைனலாக கண்ணாடியும் ரெடி பண்ணி கையிலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ வந்த வேலை இன்றைக்கி ஒரே நாளில் முடிஞ்சிருச்சுங்க. சந்தோஷமாக நானும் ஒய்ஃபும் வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப அஃபோர்டபுள் ட்ரீட்மெண்ட்டு, இவங்ககிட்ட இருக்கிற ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் இருந்தது, ட்ரீட்மெண்ட்டும் அஃபோர்டபுளாக இருந்தது. ஸோ நீங்களும் உங்களுடைய கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பழனி கீதா கண் மருத்துவமனைக்கு வந்து சிறந்த முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம்.